நம்ம பாஸ்டர் இப்போ ஒரு வருஷம் நேரத்தில் நீங்கள் தான்ப்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு இல்லை என்று துணை இல்லை என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு வாரம் நான் ஆலயத்துக்கு வரும்போது, ஏசப்பா நான் உண்மை தான்ப்பா நம்பியிருக்கிறோம், உண்மையன்றி எனக்கு வேறு துணை இல்லையப்பா என்று தான் நான் தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். அப்படியாக போன வெள்ளிக்கிழமை என் சரீரத்தில் இந்த ரைட் சைடில் பயங்கரமான வலி, கையே தூக்க முடியல. நைட்டு இந்த ஸ்டாண்டில் கூட ஒரு தட்டு கூட எடுக்க முடியல. ஆனால் ஆலயத்தில் நீங்கள் தான்ப்பா என் நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை இல்லை என்று சொல்லி கைகளை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். நான் ஒவ்வொரு மாதங்களும் ஆலயத்துக்கு வரும் பொழுது, அப்பா முதல் வாரம் இப்படி ஆலயத்தில் கர்த்தருடைய பந்தி நான் எடுக்கணும் ஏசப்பா, என் சரீரத்தில் எந்த பலவீனங்களோ என்னுடைய இருதயத்தில் கூட எந்த வேதனைகளும் இருக்கக்கூடாது என்று தேவ சமூகத்தில் நான் அந்த ராபோஜன சமூகத்தில் ஜெபிப்பேன். ஒவ்வொரு மாதங்களும் ஜெபித்து அந்த முழங்கால் பண்ணிவிடுவேன். கர்த்தர் அந்த நாட்களில் ஒவ்வொரு மாதங்களும் நல்ல சுகத்தை கொடுப்பார். ஏசப்பா இந்த மாதத்தில் நான் நம்முடைய சமூகத்தில் நான் காணப்பட வேண்டும் ஏசப்பா, 2 மாதங்கள் நான் ராபோஜனம் எடுக்கவில்லை, எனக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பான்னு சொல்லும் பொழுது கர்த்தர் எனக்கு பூர்ண சுகத்தை கொடுத்தாரு. என்னால் நைட்டு நிமிர்ந்து கூட என்னால் இப்படி திரும்பி படுக்க முடியல, ஸ்ட்ரைட்டாக தான் படுத்துகிட்டே இருந்தேன். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளை இந்த தேவ சமூகத்தில் வர வேண்டும் என்று வாஞ்சித்த பொழுது கர்த்தர் எனக்கு பூர்ண விடுதலை கொடுத்தார். அது மாத்திரமில்லை, நம்முடைய சாமியல் மறித்த பொழுது நம்ம சத்ய பாஸ்டர் என்னுடைய பக்கத்தில் உட்கார்ந்த பொழுது, என்னப்பா எப்படி இருக்குன்னு கேட்ட பொழுது, இல்லை நான் மாத்திரை சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா நீ கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும், அப்போ தான் கர்த்தரும் நம்மளுக்கு சுகம் தருவார் என்று சொல்லிவிட்டு நான் அமர்ந்து விட்டேன். பின்பு அதோடு கடந்து வந்தது இந்த மாதம் ஜூலை முதல் வாரத்தில் அப்போ என்னுடைய சொப்பனத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமான இந்த செஸ்ட் பெயின், இந்த பயங்கரமான வலி. அப்போது அது நேரடியாக பேசினேன். இது சொப்பனத்தில் பார்த்தபோது பாஸ்ட் இதே சட்டை தான் ஒயிட்டை என் பக்கத்தில் உட்கார்ந்தார். நான் பயங்கரமாக ஜெபித்தேன், ஏசப்பா மகனுக்கு நீங்கள் சுகம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எனக்கு வியாதின்னு எனக்கு பலவீனம்னு எனக்கு தெரியுது. நான் ஜெபம் பண்ணுறேன் அவருக்காக, பயங்கரமாக கை வைத்து ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் அவருக்கும் சுகத்தை கொடுத்தது என்னை கர்த்தர் காண்பித்தார். எனக்கும் பூர்ண சுகத்தை கொடுத்தார். அந்த காலையில் நல்லா சுகமாக எழுந்துக்க முடியாய் தேவன் கிருபை செய்தார். உண்மையாகவே சத்ய பாஸ்டர் நம்ம எல்லாருக்குமே ஸ்பெஷலிஸ்ட் தான். ஏன்னா கடைசி பையனாக இருக்கிறதால நம்ம என்ன செய்வோம், அண்ணன் அப்படி ஒரு மரியாதையோடு இருப்பதால் நம்ம ஜெபிப்போம். இப்போவும் நம்ம வீட்டில் எல்லாருமே என்ன செய்கிறோம், ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். மகனுக்கு நல்ல ஒரு சுகம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இனி அந்த பலவீனம் இருக்கக்கூடாது சரீரத்தில், கர்த்தர் பூர்ண சுகத்தை தர வேண்டும் என்று நம்ம எல்லாருமே ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நாட்களிலே மகனை பலப்படுத்துவாராக. அது மாத்திரமில்லை, நாட்களிலே பலவீனமாக இருந்த என் மகளுக்கு கூட நீங்கள் என் சபை மக்கள் எல்லாருமே அவளுக்காக ஜெபித்தீங்க. கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். ஆப்ரேஷன் தான், பிள்ளை பெரும்படியாய் கர்த்தர் பலன் கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். பிள்ளையும் தாயும் நல்ல சுகத்தோடு இருக்கிறாங்க. அம்மா அதுக்காக ஜெபிச்சாங்க, சின்ன பாஸ்டர் ஜெபிச்சாங்க. அதற்காக நான் தேவனை சோத்தரிக்கிறேன். நம்ம ஐயா அடிக்கடி பாடுவாங்க, நான் சுகமானேன் நான் சுகமானேன் புண்ணியரேன்